2026 கன்னிராசிக்காரங்களுக்கான வாழ்வியல் மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னவெல்லாம் இருக்க போகுது? ஸோ தமிழ் புத்தாண்டுக்கு கன்னிராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். கன்னிராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, விட்டதை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அடுத்து அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அண்ட் அவங்களுடைய அரியணை, அவங்களுடைய சிம்மாசனத்தில் உட்காரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். அண்ட் இவங்களுக்கு தேவையான நபர்கள் இவங்களோட ஒன்றிணைவாங்க. ஸோ என்னோட இமோஷ்னலி கனெக்ட் ஆனவங்க, என்னோட வேவ் லென்த்துக்கு கனெக்ட் ஆனவங்க, எனக்கு சரியாக இருந்தவங்க, ஸோ இவங்களோட ஒரு ரீயூனியன் அவங்களுக்கு உருவாகும். இது எல்லாம் என்னன்னா அவங்களுடைய நியூ பிகினிங்கை குறிக்கிறது. அதே மாதிரி இவங்க மற்ற மக்களையும் சரி, ஃபேமிலியில் இருக்கிறவங்களையும் சரி, இல்லை இவங்களுடைய ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், இவங்களுடைய கொலீக்ஸாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், இவங்களை சார்ந்து இருக்கிறவங்க, சுற்றியுள்ள நபர்கள், மனிதர்கள், அவங்கள எப்படியெல்லாம் கையாளணும் அந்த வித்தையை கற்றுப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இவங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி அந்த வாய்ப்புகள் பெரிய அளவில் கொண்டு போகிற அளவுக்கு இவங்க நிறைய காரியங்களை இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அடுத்து அவங்க செய்வாங்க அப்படின்னு இருக்கு. சில பேருக்கு ஒரு பெரிய அந்தஸ்துள்ள ஒரு மனிதர்கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். அதுவே அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு புதிய தொடக்கமா இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அடுத்து அமையும் அப்படின்னு இருக்கு. ஆண்களுக்கு இந்த வருஷம் வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், திருமண தடை நீங்கி திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? ஸோ ஆண்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்னா, நிச்சயமா அவங்க வேலையில அவங்க தான் ராஜா, அவங்கள அடிச்சுக்க முடியாது. அவங்க என்ன நினைச்சு பண்றாங்களோ அந்த அவுட்கம் அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஸ்டாஃப்ஸ் கரெக்டாக அவங்களுக்கு ஒபே பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஜாப்ல இருக்காங்க, ஒரு டீம் ஒர்க் பண்ணுறாங்க, அதில் இவங்க லீட் எடுத்து பண்ணுவாங்க. அதன் மூலிமா இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரமோஷன்லாம் கிடைக்கலாம். ஸோ அப்போ வேலை தொழில் சார்ந்து அவங்களுக்கு பெஸ்ட்டான இடத்த ரீச் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கு. பணம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப நிதானமாக, பொறுமையாக, கால்குலேட்டிவாக இருக்கணும். கண்ணா பின்னான்னு காசு வந்துச்சுன்னு செலவு பண்ணுறது, எதுக்கு செலவு பண்ணுறோன்னு தெரியாமல் செலவு பண்ணுறது, இதனுடைய உண்மையான யூசஸ் இருக்கா, இல்லை இது ஃபியூச்சருக்கு ஏதாவது யூஸ் கொடுக்குமா, இல்லை தேவையில்லாத செலவா, இதெல்லாம் தெரியாமல் எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அடுத்து ரொம்ப அனலிட்டிக்கலாக இருக்கணும், கால்குலேட்டிவாக இருக்கணும், ரொம்ப நிதானமாக பொறுமையாக இருக்கணும். பணம் இருக்குன்னு சொல்லிட்டு உடனே ஏதாவது அதை செலவு பண்ணுன்னு சொல்லிட்டு அவசரமாக எதையும் செய்யக்கூடாது. ரொம்பவே நிதானமாக இருக்கிறது நல்லது. அண்ட் மேரேஜ், லவ் சார்ந்த விஷயங்கள், ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அதில் பிரச்சனைகள் வரதான் செய்யும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அடுத்து. அந்த பிரச்சனை ஏன் வருது அப்படின்னா, இவங்க அந்த ரிலேஷன்ஷிப்க்கு எந்த அளவுக்கு வில்லிங்காக இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு டெடிகேஷனாக இருக்கிறாங்க, எந்த அளவில் அவங்க அதுக்காக இறங்கி போராட தயாராக இருக்கிறாங்க அப்படின்றத சோதிக்கிறதுக்காக அவங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகும். ஆனால் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் காணாமல் போயிடும். ஸோ இந்த பெண்களுக்கு 2026 கன்னிராசிக்கார பெண்களுக்கு 2026 தமிழ் புத்தாண்டுல அவங்களுடைய வேலை வாய்ப்பு, பொருளாதார சூழல், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஸோ பெண்களுக்கு வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வேலை போகக்கூடிய சூழலும் உருவாகும். என்னடா நெகட்டிவாக சொல்லியிருந்தாங்க அப்படின்றது உடனே கமெண்ட்ல பொங்கிட்டு இருப்பீங்க. ஏன் நெகட்டிவாக சொல்கிறீங்க, ஏதோ நிம்மதியாக இருக்கணும் இதை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் இங்கே நெகட்டிவான்றது இல்லை, முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கையாக வருது. வேலை இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய கோபதாபங்களை வேலை இடத்துல காட்டக்கூடாது. அப்படி நீங்கள் காட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை பயன்படுத்தி உங்களை சுத்தமாக அங்கேருந்து அப்புறப்படுத்துறதுக்கான சில வேலைகளும் நடக்க ஆரம்பிக்கும். அதனால உங்களுடைய டிப்ரெஷன், ப்ரெஷர், மென்டல் இல்னஸ் எதுவாக இருக்கட்டும் அதெல்லாம் வேலையில் அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஸோ உங்களுக்கு பொருளாதாரம், பணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கணும்னா அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ நல்ல செய்தி வந்துருச்சா, ஏன்னா அது நல்லா இருக்கும். அதெல்லாம் நல்லா போகுதுன்னு சொல்லிட்டு தான் இதில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை கிளம்ப ஆரம்பிக்கும் வேலையில். அப்போது பொருளாதாரம், பணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப முன்னேற்றத்தை நோக்கி போகும். உங்களோட தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். பண வருமானம் உங்களுக்கு நல்ல விதமாகவே இருக்கும். ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, ரிலேஷன்ஷிப்ல இப்போ நீங்கள் ஒரு ஹார்ட் பிரேக்கில் இருக்கிறீங்க, ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷனில் இருக்கீங்க, நோ கான்டாக்டில் இருக்கீங்க, இல்லை ஒன்றா இருந்தாலுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை, வாக்குவாதத்திலே போயிட்டு இருக்கு அப்படின்னா அதெல்லாம்
சீக்கிரம் சரியாயிடும். அது வந்து பெர்மனன்ட் கிடையாது, அது ஜஸ்ட் டெம்பரவரியான மைனரான ஒரு பிரச்சனைகள் தான் அப்படின்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் அதை கிளியர் பண்ணுறதுக்கான வழியும் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போது ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதையும் இதுதான் முடிவு அப்படின்னு எடுத்துக்காதீங்க. எல்லாமே சரியாகக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது ஒரு ஒரு தெளிவான மனநிலைக்கு வர்றது நல்லதாக இருக்கும். 2026 முருகர் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி, அவங்க வழிபட வேண்டிய கோயில் என்ன? கன்னி ராசிக்கு தமிழ் புத்தாண்டுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் வழிபடக்கூடிய கோவில் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த முருகர் மெசேஜ் கார்டு நீங்கள் சொந்தமாக வாங்கி உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் தினமும் முருகர் மெசேஜை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரிகிற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த முருகர் கார்டை நீங்கள் சொந்தமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கன்னி ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் தரக்கூடிய மெசேஜ், அதாவது இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. வரும் போகும். சிலது உங்களோட இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை போகலாம். சிலது உங்களோடது இல்லாத மாதிரி இருக்கலாம், உங்ககிட்ட வந்து இருக்கும், அதாவது உங்களோட வந்து தங்கிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ இதுதான் ஃபிக்ஸட், இதுதான் நிரந்தரம், இதுதான் ஃபைனல் அப்படின்னு நீங்க எந்த முடிவும் எடுத்து அதற்காக நீங்க சஃபர் ஆக வேண்டாம். ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்குன்னா அதற்காக முருகர்கிட்ட முறையிடுங்க. கண்டிப்பா அந்த ஏக்கம் உங்களுக்கு தீர்த்து வைக்கப்படும் அப்படின்ற முருகர் மெசேஜ் வருது. ஸோ மேற்கொண்டு நீங்கள் எந்த கோவில் வழிபடும் போது இந்த சஃபரிங்ஸ் எல்லாம் உங்களை விட்டு போகும் அப்படின்னு பார்க்கும்போது சிறுவாபுரி முருகரை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு தரிசனம் செய்யும் போது கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படின்றது உங்களுக்கான மெசேஜாக இருக்குது.